கரெக்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஐபிஎல் பயணம் அஃபிஷியலாக முடிவுக்கு வந்துடுச்சு. முதல் டீமாக எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ இனிமேல் அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் கிடையாதுங்க. இனி 4 மேட்ச்சில் 4மே ஜெயிச்சாலுமே எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் ஆளுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த சீசனுக்கு எதை கொண்டு போக போகிறாங்க? தோனி சொன்ன அந்த வார்த்தை, அடுத்த சீசன் நான் விளையாடுவேனா மாட்டானான்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இனிமேல் சிஎஸ்கே கையில் எதுவுமே கிடையாதுங்க. அடுத்த 4 மேட்ச்சில் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 இல்லை 3 ஜெயிச்சு 10வது ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு 7வது 8வது இந்த மாதிரியான பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஆடினதுலேயே கிட்டத்தட்ட ரொம்ப புவரான ஒரு சீசன் தான் இந்த சீசன் தான். 2020 ஆஃப்கோர்ஸ் புவரான ஒரு சீசன் தான் இந்த சீசன். அதுக்கப்புறம் ரொம்ப புவரான சீசனாக நான் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு சீசன் அவங்க தோற்றதுக்கு அப்புறமும் கம்பேக் கொடுப்பாங்க. இன்றைக்கி தோனி அவர்கள் மேட்சுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு தடவை நாங்கள் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் வரும்போதும் ஸோ நாங்கள் ஒரு ட்ரபிள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுறோம், டீம் காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் அது என்னமோ உண்மைதாங்க. மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் வரும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது டீமில் நடந்திருக்கும். ஸோ அந்த பிளேயிங்கில் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த இயர் கம்பேக் கொடுத்துருக்குங்கிறது தெரியும். ஸோ நாங்கள் மீதி இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பயிற்சியாக பார்க்குறோம். ஸோ நல்ல பிளேயர்ஸை நாங்கள் வந்துட்டு க்ரூம் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த லீக் நல்லா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாருங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கோச்சை விட்டு தூக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எந்த மாதிரி இருந்ததுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு 3லிருந்து 6 வருஷம் ஓட்டிட்டாருங்க. இதே ஹேமந்த் பதானி அண்ட் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவ்வளோ தூரம் எம்எஸ் தோனி அவர்களுடைய அந்த கேப்டன்சி அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண ஒரு விதம் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஃப்ளமிங்கோட ரோல்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. ஏன்னா யங்ஸ்டர் வந்துட்டு அடிச்சாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு 6 அடிக்கிறீங்களா அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லாமல் 6 ட்ரை பண்ண வேண்டாம், பவர் பிளேயில் விக்கெட் போக முடியாமல் நம்ம பார்த்துக்கணும், இப்படி சொல்லியே அந்த பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிஎஸ்கேலேருந்து தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சூப்பரான கோச், இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு. இருந்தாலுமே கூட கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? நியூ சிஎஸ்கே வரணும் அப்படின்னா புதிய கோச் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டுருக்காங்க. அது போக எம்எஸ் தோனி அவர்கள் அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு தோனி அவர்கள் ஃபன்னியாக ஒரு விஷயம் சொன்னார். நான் நாளைக்கு விளையாடுவேனானே டவுட்டு, அதில் எப்படி நீங்கள் அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் இதுதான் லாஸ்ட் சீசன் அந்த மாதிரிலாம் சொன்னாலுமே கூட ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் தோனி விளையாடத்தான் போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டீமை ஃபார்ம் பண்ணி கொடுக்கணுங்க. அது அவருடைய கடமை. ரசிகர்களும் விட போகிறது கிடையாது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் விட போகிறது கிடையாது. அவர் பேட்ஸ்மேனாக ரன் ஸ்கோர் பண்ணுறாரோ இல்லையோ கூட அவருடைய ஃபீல்டில் இருந்தால் அவருடைய மாற்றங்கள் நல்லா கிளியராகவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக தான் இருக்க போகிறாரான்னு கேட்டால் அது டவுட்டு. ஆனால் ஆஸ் அ பிளேயராக அவர் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் அவருடைய ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வருஷம் அவர் விளையாடுவார். அதில் மாற்றமே கிடையாதுங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அவரால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவர் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுக்கப்புறம் ருத்ராஜ் கேப்டனா இல்லை அடுத்த வருஷம் புதிய கேப்டன் யாராவது வராங்களாங்கிறது தெரியாது, அவங்களுக்கு கீழேயும் மாற்றி கொடுத்துட்டு அப்புறம் கோச்சாக இருக்க போகிறாரா என்ன அப்படிங்கிறதெல்லாமே அவருடைய ஓன் டிசிஷன் தான். கண்டிப்பாக இந்த டீமை செட் பண்ணி கொடுக்காம அவர் போக மாட்டார். ஸோ இதுதான் உறுதியான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து இந்த சீசனில் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆயுஷ் மாத்ரே அந்த பையன் சூப்பராக ஆடுறான். அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸுங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி பவுலிங்கில் கலீல் அகமது ஒரு நல்ல ஃபவுண்டாக இருக்கார் அண்ட் நூர் அகமது ஒரு நல்ல ஃபவுண்டாக இருக்காங்க. இந்த 4 பேர் தாங்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதை தாண்டி வெளியில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது யாரும் இல்லை. சிவம் தூபேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர், பத்ரானாவுடைய பவுலிங் கொஞ்சம் புவராக இருந்திருக்கு. இது போக யாரையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் தோணல. ஆனால் அன்சுல் கம்போஜ் அவரை மறந்துட்டு பாருங்க, அவரும் வந்துட்டு பெட்டராக பண்ணாருங்க. இந்த 5 பேரோட தான் நான் அடுத்த சீசன் போக போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் டீமில் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஜடேஜா கிட்ட ஒரு இன்டென்ட் தெரியுது, கண்டிப்பாக மேலே டாப் ஆடலேருந்து சூப்பராக ஆடுறாரு. இது அப்படியே கேரி பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் 4 மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சிஎஸ்கே இந்த சீசன் ஒரு படமாக எடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய மேட்சை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கக்கூடிய எல்லாருமே பெஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு புதிய இடத்த கொடுத்துட்டு ஸோ அவங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டீமை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அந்த வெற்றி பாதையை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மினி ஆக்ஷனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போது, என்ன மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க, அது எல்லாமே வரக்கூடிய அப்கமிங் சீசனில் அப்டேட் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் டேபிள் நல்லா போயிட்டு இருக்கு. ஆர்சிபி மும்பை அண்ட் டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசி இப்போ பஞ்சாப் அடிச்சு பிடிச்சி மேலே வராங்க. பிளே ஆஃப் கொஞ்சம் சூப்பராக இருக்க போது. ஸோ இதை தாண்டி எந்த பிளேயர் டைட்டில் அடிக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே உடைய கருத்துக்கள் என்ன? 4 மேட்ச் மீதி இருக்கக்கூடிய 4 மேட்ச் எப்படி அணுகணும், இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.